தெரியாது, இயேசுவை பற்றி எதுவுமே தெரியாது. யாரோ கட்டாயப்படுத்துனது நிமித்தமாய் அவள் அங்கே முன்னாடி வந்து உட்கார்ந்துருக்கிறா. இப்போ இவளுக்குள்ள ஓடுது, எல்லாரும் ஜெபிக்கிறாங்க, பைத்தியங்களை மாதிரி என்ன செய்யறாங்க, சத்தம் போடுறாங்க, ஆரவாரம் பண்றாங்க, கூச்சல் இடுறாங்க. அப்படி என்ன இருக்குது இந்த ஆராதனையில? அப்படி என்னதான் அந்த இயேசு செஞ்சுட்டாரு? அந்த இயேசு எங்க இருக்கவா செய்யறாரு? உலாவிட்டா இருக்கிறாரு. 3 ஆணிகளை உடைச்சறிஞ்சிட்டு வெளியே வர முடியாத ஒரு தெய்வத்தை எல்லாம் இவங்க ஆராதிக்கிறாங்களேன்னு சொல்றாங்க. அல்லேலூயா. இவ யோசிக்கிறா, அவ உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருக்கிறா. எல்லாரையுமே என்ன செய்யறா, சுத்தி பார்க்கிறா என்ன பண்றாங்க. அப்ப அவளுடைய கண்கள் மாத்திரம் அந்த சபையில் ஒரு தரிசனத்தை பார்த்தது. அந்த வாசலில் இருந்து ஒரு சிங்கம் கர்ஜனையான தோற்றத்தோடு வீர நடை போட்டு ஒரு சிங்கம் நடந்து வந்து பலிபீடத்தின் பக்கத்துல வந்து நின்னதான். அதன் சாயல் அப்படியே இயேசுவை போல மாற ஆரம்பிச்சது. ஹல்லேலூயா. இது மற்றவருடைய கண்கள்ல தெரியல. எந்த தங்கச்சி ஏளனமா நினைச்சாலோ, எதுவுமே இங்க நடக்கல, உண்மையிலே உலாவுகிற தெய்வம் ஒருவர் இல்லைன்னு நினைச்சாலோ, அந்த தங்கச்சியுடைய பார்வையில நம்முடைய இயேசு வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம் நடுவுலையும் அப்படித்தான் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யறாரு, உலாவி கொண்டு இருக்கிறார். அதை யார் காண வாஞ்சிக்கிறீங்களோ, யார் அவருடைய அன்பை ருசி பார்க்கிறீர்களோ, அவர்களுக்கு மாத்திரம்தான் அந்த தரிசனம் காணப்படும். யோசித்து பாருங்க, அவ்வளவு பெரிய